மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதாவது பாருங்க, அவங்க ஏற்கனவே எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான், அவர்கள் உபவாசம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் தான். இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவானை பின்பற்றின சீஷர்கள் கூட உபவாசம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய உபவாசம்லாம் எப்படி இருந்தது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:17 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உபவாசிக்கும் போது முகவாடலாக எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக நீங்க பண்ணாதீங்க. நீங்க மத்தவங்களாம் பார்க்கணும்னு தானே யோசிச்சு பண்ணுனீங்க. எல்லாரும் பார்த்துட்டாங்க, அதனால இங்கேயே உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சுன்ட்டார் ஆண்டவர்.